டைப் 2 டயபிட்டிஸ்க்கு கொடுக்குற மருந்துகளில் இன்சுலின் சென்சிடைசருக்கு அடுத்து வர்றது இன்சுலின் மைமெட்டிக்ஸ். இந்த இன்சுலின் சென்சிடைசரில் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு மருந்து தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் இன்சுலின் மைமெட்டிக்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். இந்த இன்சுலின் மைமெட்டிக்ஸ் சர்க்கரை வியாதியுடைய தன்மையை பொறுத்து தனியாகவோ அல்லது இன்சுலின் சென்சிடைசர்ஸோட சேர்த்தோ கொடுக்கப்படும். இந்த இன்சுலின் மைமெட்டிக்ஸை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த இன்சுலின் மைமெட்டிக்ஸ் அப்படின்ற மருந்து வகைகள் ஜெர்மனில் நடந்த 2ஆம் உலகப் போர் சமயத்தில் 1940களில் ஜெர்மன் மருந்து கம்பெனிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மருந்து ஜெர்மன் கிழக்கு மேற்குன்னு பிரிஞ்சதுக்கப்புறம் கிழக்கு ஜெர்மனிலேயே முடங்கி போயிடுச்சு. அங்கே இருந்து மேற்கு ஜெர்மனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கடத்தப்பட்டு 1954 மேற்கு ஜெர்மனிலையும் அந்த மருந்து வேறு வகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1956 மேற்கு ஜெர்மனியில் 2 வகையான இன்சுலின் மைமெட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது அமெரிக்கன் பார்மசூட்டிக்கல் கம்பெனினால மக்கள்கிட்ட சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த வகை மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான்ஸ் திட்டுக்களில் பீட்டா செல்லில் இருக்கிற பொட்டாசியத்தில் போய் அட்டாச் பண்ணி அங்கே வேலை செய்யுது. இந்த பொட்டாசியம் சேனல்களை போய் அது வேலை செஞ்சு அடைக்கிறதுனால கால்சியம் சேனல் அதிகமாக திறந்து இன்சுலின் செக்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இந்த வகை மருந்துகள் டைப் 1 நோயாளிகளுக்கு வேலை செய்யாது, ஏன்னா இது இன்சுலின் சுரப்பை தான் அதிகப்படுத்துது. அப்போ டைப் 1 நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பே சுத்தமாக இருக்காது. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருக்கிற அல்லது இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக தேவைப்படுற டைப் 2 டயபெட்டிஸுக்கு இந்த வகை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்சுலின் மைமெட்டிக்ஸ் அந்த காலத்தில் நல்லா வேலை செஞ்சது. பொட்டாசியம் சேனலை க்ளோஸ் பண்ணி கால்சியம் சேனலை அதிகமாக ஓப்பன் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணி உதவி செஞ்சது. இந்த மாத்திரைகளை சாப்பாடோடு சேர்த்து தான் எடுக்கணும். உணவுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சோ அல்லது விரதம் இருக்கும்போதோ இல்லை கொஞ்சம் சாப்பிடாம இருக்கும்பொழுதோ எடுக்கிறது ஆபத்து. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்சுலின் மைமெட்டிக்ஸ் மருந்துக்கு நிறைய பக்க விளைவுகள் இருந்தது. அதனால் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மூலயமா அடுத்தடுத்த இன்சுலின் மைமெட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் இன்சுலின் மைமெட்டிக்ஸில் பக்க விளைவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இன்சுலின் மைமெட்டிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் மருந்துகளுடைய பெயர்களையும் அதன் பக்க விளைவுகளையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.